ஹே காய்ஸ், ஒரு குட்டி டின்னர் விலாகோட வந்துட்டோம்ல. எல்லாரும் அவங்களோட ஜனநாயக குடியுரிமையை இந்நேரம் கம்ப்ளீட்டா நிறைவேற்றிருப்பீங்க. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாட்சி அமையணும்னு சொல்லி அப்ராட்ல இருக்கவங்க எல்லாருமே இந்நேரம் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நல்லதொரு ஆட்சி அமையும்னு நம்புவோம். இட்லி சப்பாத்தியை வச்சு வீடியோ போட்டோன்னே தோசைக்கும் ஆசை வந்துருச்சு. ஸோ தோசையோட ஆசையை நிறைவேற்றிடலாம். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல ஆரம்பிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச கடலை பருப்பு கூட காஞ்ச மிளகா 1.5 டீஸ்பூன் சோம்பு போட்டு கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடு கெட்டில்ல தண்ணி ஊத்திட்டு நான் இன்னைக்கு ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போறேன். வடை மாதிரி பொரிச்சு எடுக்க போறது இல்ல. ஸோ அரைச்சது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு ஸ்டீம் பண்ணி வச்சிடலாம். ஸ்டீம் ஆயிட்டு இருக்க சைக்கிள் கேப்ல தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடு இவன் 10-15 மினிட்ஸ்ல பக்காவா ஸ்டீம் ஆயிட்டா, கொஞ்சம் கூட ஒட்டல. வடகறி இன்னைக்கு நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். அதே குக்கர்ல 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சட்னி மேல ஊத்திடலாம். அதே குக்கர்லயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை சேர்த்து அவன் தலை மேல கொஞ்சமா உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பின்னாடியே பொடியா கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி சேர்த்திருக்கேன். நான் சாப்பர் யூஸ் பண்ணனால அதையே போட்டுக்கிட்டேன். அது கூட ஒரு பச்சை மிளகா, கண்டிப்பா இந்த டிஷ்ஷுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்கணும். ஸோ அவனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மூடி போட்டு. இப்போ ஸ்டீம் பண்ண கடலை பருப்பு நல்லா ஆறிடுச்சு. ஸோ இவனை இப்போ பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடு லிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை குயிக்கா மிக்சிங் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ல தெரிகிற எல்லா மசாலா பவுடரையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்காக கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் இந்த அளவுக்கு சைட்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கடலை பருப்பு நல்லா கையாலேயே இந்த மாதிரி உதுத்து விட்டு இதை பிரேக் பண்ணி நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா இந்த கடலை பருப்பு கூட கோட் ஆகணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை தாராளமா சேர்த்துக்கலாம். இது கடலை பருப்புனால தண்ணி நல்லாவே இழுக்கும். இந்த மாதிரி லைட்டா கொதி வந்த உடனே ஒரு தடவை மிக்சிங் கொடுத்து லிட்டை போட்டு 2 விசிலுக்கு வச்சிடலாம். தோசைக்கல்ல சூடு பண்ணி நல்லா இந்த சைடு தோசை ஊத்தி எடுத்துக்கலாம். வாழ்க்கை தோசை மாதிரி தான். பல பேரு நம்மள புரட்டி போட்டு அடிப்பாங்க. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாம ரியாக்ட் பண்ணாம இருந்தோம்னா நம்மளும் தோசை மாதிரி ஜம்முன்னு வாழலாம். மசால் வடை மிஞ்சி போனனால கண்டுபிடிச்சதுதான் இந்த வடை. இன்னைக்கு எண்ணெயில எல்லாம் போட்டு பொரிக்காம ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கோம். இப்ப குக்கர் 2 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இவன் சூப்பரா ரெடி ஆயிட்டான். நீங்க சென்னையில இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வடகறியை சாப்பிட்டுருப்பீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம வீட்டு தோசை சைக்கோ சாரி தோசை லவர்ஸ்க்கு வடகறி சட்னியோட அன்னைக்கு சர்வ் பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.